Hello guys, welcome to Wickets and Frames. யா ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ் குட். யா ரொம்ப ஓட்டெல்லாம் போட்டாச்சு. ஐபிஎல் வந்து வேற லெவலில் போயிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம டீம் நீங்கள் சட்டை போட்டு வந்துட்டீங்க. நான் வந்து கொஞ்சம் நம்ம ஆளுக்கு ஏற்ற மாதிரி போட்டு வந்திருக்கேன். ஸ்வாப் பண்ணிக்கிட்டோமா லாஸ்ட் ஆமாம், வீடியோக்கு? பட் ஓட்டெல்லாம் போட்டிருப்பீங்க நம்புறேன். ஆ இப்போ ஆமாம், பாருங்க தெரியுதா? ஒரு விரல் பயிற்சி பண்ணிட்டீங்க, சூப்பர். நம்மளால தான் வந்து போட முடியல, பட் ஓகே. பட் ஐபிஎல்க்கு போயிடும். யா ஐபிஎல்ல ஷுவர். இப்போ என்ன நடக்குது, சிஎஸ்கே என்ன நிலைமையில இருக்கு, சிஎஸ்கேவோட கடந்து வந்த பாதை என்னன்னு கொஞ்சம் பார்த்துருவோமா? ஷுவர். நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கலாம். சிஎஸ்கே முதல் கேம்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 கேம் டாப் 3 பேக் டு பேக் லாசஸ். அந்த பேக் டு பேக் லாசஸில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். அகில ட்ராப் பண்ணதுனால 3 மேட்ச் தோத்துட்டோம். இன்னொன்று, இவங்க கொடுத்த 43 கோடி ஆடணும்னு சொல்லிட்டு ஆடினாங்க, அதனால 3 மேட்ச் தோத்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன கரெக்டாக நடந்தது சிஎஸ்கேக்கு, அப்புறம் திருப்பி ஏன் ஒரு மேட்ச் தோத்தோம், இதெல்லாம் கொஞ்சம் பேசுவோம். ம். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 7 மேட்ச் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னா, ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு காம்பினேஷனே வந்து டீமுக்கு வந்துட்டு அமையல. நிறைய பேர் தேர் கோயிங் இன் இன்ஜூரிஸ். ஸோ ம். புது புது காம்பினேஷன்ஸை செட் பண்ணணும்னு ருத்துராஜ் நினைக்கிறாரு. பட் வந்துட்டு ஒரு அவர் எப்படின்னா ஒரு ஒரு அப் அண்ட் டவுனா தான் இருக்கு. இந்த 7 மேட்ச்லயுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இல்ல. மீன்ஸ் அந்த கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் மேட்ச் ஓகே சொல்லிக்கலாம். பட் ரிமைனிங் 6 மேட்ச் இருக்குல்ல, அது வந்துட்டு அந்த அந்த 6 மேட்சஸ்ல ஐ திங்க் தே வாண்ட் டூ ஒன்லி ரைட். அவுட் ஆஃப் 6ல டூ தான், ரிமைனிங் 4 லூஸ் பண்ணிட்டாங்க. ஆமா. ஆமாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த இன்ஜுரி. யா, அது ஒரு இது இருக்கு. ஆனால் இன்ஜுரிஸ் பற்றி பேசணுன்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். முதல்லேருந்தே நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ். டெவால் ப்ரூவிஸ் இல்லை, அப்புறம் அந்த நேதன் எல்லிஸ் இல்லை, அப்புறம் கலீலும் போயிட்டாரு, இப்போ ஆயுஷ் மாத்திரையும் போயிட்டாரு. தோனி இன்னும் நம்ம கூட தலை வரல. தோனி இல்லையே ஆமாம், இது வரைக்கும். நெக்ஸ்ட் மேட்ச் வருவாருன்னு எதிர்பார்க்குறோம். This is the first time in the IPL. ஃபர்ஸ்ட் 7 மேட்சஸ்ல தோனி ஆடாம இது ஒரு சீசனை வந்துட்டு நம்ம ஒரு ஆஃப் ஆஃப் த சீசனை கடந்து வந்துட்டோம். இதை ஒரு சைனாக பார்க்கலாமா? நம்ம சிஎஸ்கே வந்து தோனி இல்லாமல் ஒரு ஒரு டிரான்சிஷன் நடக்கிறத அவங்க நம்மளுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்களோ ஒரு வேலை. ஓகே, பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும் மேபி இனிமேல். மேபி இருக்கலாம். ஓகே. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, நம்ம மும்பையோட ஜெயிச்சதை பற்றி சொன்னீங்கல்ல லாஸ்ட் மேட்ச்சு. ஆக்சுவலி மும்பையை ம். டிஸ்மாண்டில் பண்ணிட்டோம். பவுலிங் யூனிட் டாப் நாச்சாக இருக்குது. பட் ஆமா, bowling நல்லா இருந்துச்சு. பட் நம்ம மும்பையோட ஜெயிச்சதுக்கு நிறைய லக்கு நம்ம சைடு இருந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ருத்துராஜ் கெய்க்வாட் டாஸில் என்ன சொன்னார், நாங்களும் பவுலிங் தான் போட்டிருப்போம் அப்படின்னாரு. கரெக்டாக பவுலிங் கரெக்ட். போட்டிருந்தா மேட்ச் வேற மாதிரி போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே கரெக்ட். ருத்துராஜ் கெய்க்வாட் மேட்ச் முடிஞ்சோடனே டாஸ்லேயே சொன்ன மாதிரி பேட்டிங் ஆடணும்னு சொன்னார். பட் அதிலே மாற்றி மாற்றி பேசியிருந்தார். எனக்கு புரியல எப்படி மாற்றி மாற்றி பேசினாருன்னு. எஸ் எஸ். இன்னொன்று, நம்ம டீமில் ஒருத்தர் மட்டும்தான் அடிக்கிறாரு. ஒருத்தர் கேட்டா மட்டும்தான் அடிக்கிறாரு நம்ம புதுசா டீமில். வந்தவர் தான் அடிக்கிறாரு. ஆமா. வேற வேற பேட்டிங்னு சொல்லிக்க வேற யாரும் இல்லை. ஃபினிஷர் ரோல் சரியா இல்லை. திருப்பியும் கார்த்திக் சர்மாக்கு போறது எனக்கு கரெக்டானு தெரியல. அந்த டைம்ல உர்வில் பட்டேல் should have walked in. ஏன் கார்த்திக் சர்மாவை ஆடினாங்க? நீங்க பேக் பண்றீங்க, ஓகே, பட் யூ ஷுட் பிளே த ரைட் 11 அப்படின்றதும் இருக்கு. இன்னொரு பெரிய எஸ்கேப், சிஎஸ்கே ஆக்சுவலி எஸ்கேப் போயிட்டாங்க. நீங்க மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பிரசாந்த் வீர் வந்து பேடப்பாய் ரெடியாக நின்று இருந்தார் கார்த்திக் சர்மா ஆடும்போது. சப்போஸ் ம். ஜஸ்ட் இன் கேஸ் சஞ்சு அவுட் ஆகி பிரசாந்த் வீர் உள்ள போயிருந்தாருன்னா கண்டிப்பா ஒரு 30 ரன் கம்மியா வந்திருக்குமா? கண்டிப்பா. ஐ திங்க் நான் 180 தான் போஸ்ட் பண்ணுவாங்கன்னு ஆமா, நினைச்சேன். 180 190 சஞ்சு வந்திருக்குமா? சாம்சன் அவுட்டே இருந்தா. யா. அண்ட் உங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, பிரசாந்த் வீர் உள்ள வந்திருந்தா அக்கீல் ஹுசைன் ஆடி இருக்க முடியாது. அப்ப என்ன இருக்கும்? டீகாக் வச்சு பொழந்திருப்பாரு, கீழே கரெக்ட். வரவங்களும் அடிச்சு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, மேட்ச் தோத்துருப்போம். ஸோ இன்னும் கூட நம்ம டீம் வந்து கரெக்டாக மேனேஜ்மெண்ட் என்னதான் பண்றாங்கன்னு புரியல எனக்கு. சீரியஸ்லி அவங்களோட அந்த திங்கிங்கே புரியல. மேனேஜ்மெண்ட்ல கொஞ்சம் லேக்கிங் இருக்கு. மேனேஜ்மெண்ட்னு சொல்ல முடியாது, கோச்சிங் இதுலயே வந்துட்டு தேர் ஹேவிங் சம் லேக்ஸ். ஸோ நீங்க வந்துட்டு இப்போ ஒரு ஸ்லைட் போடுறேன் நான். அந்த அக்கீல் ஹுசைனை வச்சு ஆடும்போது எப்படி இருந்திருக்கு, அக்கீல் ஹுசைன் இல்லாம ஆடும்போது வச்சு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்கேன். ஸ்பின் ம். வெரைட்டியே வந்து அக்கீல் உள்ள வந்தால் தான் கிடைக்குது. 100ம் அக்கீலும் போடும்போது அந்த டேண்டம்ல ஒர்க் பண்றாங்க. அந்த டேண்டம்ல ஒர்க் பண்ணும்போது நிறைய விக்கெட்ஸ் விழுது. ஒரு 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 அட்டாக்கிங் ஸ்பின்னர், ஒரு டிஃபென்சிவ் ஸ்பின்னரா இருக்கும்போது நிறைய விக்கெட்ஸ் விழுது. இதை வந்து நம்மளுக்கு புரியுது, ஏன் டீம் மேனேஜ்மெண்ட்க்கு புரிய மாட்டேங்குது? கரெக்ட் ஃபிளெமிங் தான். ஃபிளெமிங் ஏன் புரிய மாட்டேங்குது, ருத்துக்கு ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்னு எனக்கு தெரியல. முதல் மேட்சே பிரசாந்த் வீர் உள்ள இருந்தான். ஒரு 2 ஓவர் கரெக்ட். போட்டிருக்கலாம், மேட்ச் தோத்துட்டோம், 120 ரன் தான்.
சும்மா 2 ஓவர் குடுக்கறதுல என்ன ஆக போகுது? ஒரு ட்ரஸ்ட் தானே. குடுக்கலாம் தான். சின்ன பையன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே வந்துட்டு we can ட்ரை சம் திங்ஸ்னா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மேட்ச் போயிடுச்சு, நம்ம அது தெரியும். பட் ம். ஒரு 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 ட்ரை ஒண்ணு பண்ணலாம்ல, அது ஏன் அந்த பண்ண மாதிரி டைம்ல தான் மாட்டாங்க? நீங்க ரிஸ்க் எக்ஸ்பெரிமெண்ட் எடுக்க எடுக்க பண்ணணும்ல. மாட்டாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தான் யூ வில் க்ரோ. ருத்து வந்து இன்னும் கூட கேப்டன்சி வைஸ் ஒரு மேட்ச் நல்லா பண்ணாரு. ஹீஸ் லேர்னிங், அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் லாஸ்ட் மேட்ச் வந்து அவர் டாஸ்லேயே சொன்னார், இந்த மாதிரி பிரசாந்த் வீர் இஸ் கோயிங் டு பிளே அஸ் அன் இம்பாக்ட்ஸ் அப்படின்னு. என்ன என்ன மைண்ட் செட்டில் சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. அகில் ஹுசைன் ஷுட் பி லைக் இந்த பிளேயிங் லெவன் ஆல் த டைம். ஏன்னா அவர் வந்து பாலை வந்து 2 பக்கமும் கொண்டு போறாரு. அந்த எஸ்ஆர்எஸ் மேட்ச் ஏன் தோத்தோம்? எஸ்ஆர்எஸ் மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஐ திங்க் பவுலிங் தான் ஃபர்ஸ்ட் பவுலிங். பட் பேட்டிங் நான் குறை சொல்ல மாட்டேன், நல்லா தான் போச்சு. பட் மேட்ச் எல்லா ஷாட்டை மேட்சுமே நம்ம உள்ள வந்துட்டு மேட்ச் ஷாட்டை உள்ள கொண்டு வந்ததுனால தான் தோத்தோம். ஒன்லி பாயிண்ட் வந்து மேட்ச் ஷாட் ஏன் உள்ள வந்தார். அகில் ஹுசைன் இருக்கும்போது ஏன் மேட்ச் ஷாட் உள்ள வந்தார்? அவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாங்க, அதனால மேட்ச் ஷாட் கொண்டு வந்தாங்க. இந்த ஐசிசி ரூலை யார் கொண்டு வந்தான்னு எனக்கு தெரியல. இந்த லெஃப்ட் ஹேண்டர் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் கொண்டு வராங்க. அதே மும்பை இந்தியன்ஸ் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வச்சிருந்தாங்க, டி காக், திலக் வர்மா, அந்த விக்கெட் எடுத்தார்ல, சொல்லி எடுத்தார்ல. அவ்வளோதான். அக்கீல் ஹுசைனை தயவு செஞ்சு ஆடிடுங்க, இம்பாக்டாக வச்சுக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா பவுலிங் போடுங்க, செகண்ட் இன்னிங்ஸ்னா இம்பாக்டாக கொண்டு வந்து ஆடுங்க தயவு செஞ்சு. அக்கீல் ஹுசைனை ட்ராப் பண்ணாதீங்க. ட்ராப் பண்ணீங்கன்னா தோத்துருவீங்க, கண்டிப்பாக தோத்துருவீங்க. இன்னும் கூட அவங்களுக்கு புரியலன்னா 7 மேட்ச் ஆயிடுச்சு மோகன், 7 மேட்ச் ஆயிடுச்சு. அப்புறம் எங்க கரெக்ட் இருக்கு? தான். ஸோ ஆமாம். நீங்க இந்த இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் அழகா வந்துட்டு நமக்கு ப்ரொடியூசர் போட்டிருக்காருங்க. பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி அக்கீல் இல்லாமலே வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் வந்துட்டு லாஸ் பண்ணிருக்கோம். ம். நெக்ஸ்ட் கேம் 4 அக்கீல் வந்திருக்காரு இல்ல. ஆஃப்டர் தட் கேம் 5 சஞ்சு பேக் இன் ஃபார்ம், அக்கீல் இருந்துட்டு. பட் கேம் 6ல அக்கீல் டிராப் பண்ணோம்னா திருப்பி தோத்துட்டோம். ஆமாம். திருப்பி கேம் 7ல மேபி நம்ம சிஎஸ்கேக்கு வந்துட்டு அக்கீல் வந்துட்டு ஒரு ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி இருக்காரு இந்த அது ஃபர்ஸ்ட் 7 நம்மளுக்கு கேம். புரியுது, அவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? எஸ் சரி, எஸ் இப்போ நம்ம கரெக்ட். கடந்து வந்த பாதையை ஓகே பார்த்துட்டோம். இப்போ என்ன நடக்க போகுது? 7 மேட்ச், வி ஆர் அட் த ஹாஃப் வே ஸ்டேஜ். எஸ் எஸ் ஸோ நம்ம நம்ம ஒரு சினிமா ஸ்டைலில் சொல்லணும்னா நம்ம இப்போ ஒரு இன்டர்வல் பிளாக்ல இருக்கோன்னே சொல்லலாம். ஆமா கன்ஃபார்ம், கண்டிப்பா நானும் ஒத்துக்கிறேன். ஐ அக்ரி டு யுவர் பாயிண்ட். ஸோ கரெக்டா ஃபர்ஸ்ட் நம்ம ஆஃப் இன்டர்வல் எப்படி பிளாக்ல போயிருக்கு, செகண்ட் ஆஃப் எப்படி போயிருக்குன்னு ஒரு ரிவ்யூவே பண்ணிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி போயிருக்குன்னு பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹீரோ என்ட்ரியே நல்லா இல்ல. as per CSK படி பட் எப்படியோ ஹீரோ அப்படி இப்படி என்ட்ரி கொண்டு போய் மொக்கையா ஒரு இருக்கு. இன்டர்வல் பிளாக்ல அவர் நிப்பாட்டிட்டாங்க. மேல ஏறுது, ஒரு ஃபைட் வருது, அதுக்கப்புறம் கடைசியா இன்டர்வல்ல வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க நல்லா, ஒரு யா. ஹை இதுவா அந்த மாதிரி. சோ இதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு நல்லா போகுமா போகாதா எனக்கு இப்போ தெரியலையே. எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரு லியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் லியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருக்கும், லியோ செகண்ட் ஆஃப் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி மாஸ்டர் ஆஹ் ஃபர்ஸ்ட் ஆஃப், மாஸ்டர் செகண்ட் ஆஃப். பட் அதே மாதிரி உம் கத்தி ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். இப்போ உம் இருக்க நிலமையில லியோ செகண்ட் ஆஃப் மாதிரி போச்சுன்னா நம்ம சீசன் காலி. அவ்வளவுதான். அந்த சீசனும் நமக்கு இந்த சீசன் வந்து எனக்கு வந்துட்டு கப்பு கூட, எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நான் சொல்ல. எப்படியாச்சும் பிளே ஆஃப் சொல்ல போயிட்டோம். சி அதுக்கப்புறம் பிளே ஆஃப் உள்ள போயிட்டோம்னா அந்த டே தான், அந்த டேல நீங்க எப்படி ம் பெர்ஃபார்ம் பண்றீங்களோ அதுதான் நாக் அவுட்ஸ். ஓகே, ஆமா பிளே ஆஃப் நாக் அவுட்ஸ் வந்து போறது ஆமா. போறது தான் உங்களோட இப்போ அடுத்த கட்ட வேலை. இப்போ கிளைமேக்ஸ் எப்படின்னு அப்புறம் பார்ப்போம், நம்ம திருப்பியும் ரிவ்யூ பண்ணுவோம் கிளைமேக்ஸ்க்கு வரும்போது. இப்போதைக்கு செகண்ட் ம் ஆஃப் கிளைமேக்ஸ் வரைக்கும் எப்படி எப்படி படம் போகுது, எப்படி ஐபிஎல் போகுது அப்படின்னு பார்ப்போம். துப்பாக்கி கத்தி மாதிரி போயிடுச்சுன்னா பிளாக் பஸ்டருங்க. நம்ம வந்து சீரியஸ்லி அந்த மொமெண்டம்ல போய் கப் அடிச்சிடலாம். எனக்கு தெரியும் பஞ்சாப், ஆர்சிபி, ராஜஸ்தான் இவங்கலாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் ஆமா. இருந்தாலும் அந்த மொமெண்டம் மேட்டர்ஸ். இப்போ நம்ம மும்பையோட ஜெயிச்சிருக்கோம். இப்போ தொடர்ந்து ஒரு 2-3 மேட்ச் சென்னை ஸ்டேபாக்லேயே நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் ஒரு கண்டினியூஸாக அப்கமிங் ஜிடியும் மும்பை இந்தியன்ஸ் கூடயும் ஜிடி மும்பை ஜெயிச்சிங்கனாலே நீங்கள் 10 பாயிண்ட் போயிடுவீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 2 மேட்ச் திருப்பியும் எஸ்ஆர்ஹெச் கூட ஒரு ஹோம் மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். மும்பையோட ஒரு ஹோம் மேட்ச் சொன்னீங்கல்ல, அப்புறம் இன்னொரு ஒரு home. எஸ்ஆர்ஹெச் ஜிடி மும்பை எல்எஸ்டி இந்த நாலுமே ஹோம் தான். எல்எஸ்ஜி. ஸோ எல்எஸ்ஜிலாம் ஈஸியாக போட்டுடலாம், அடிச்சு அடிச்சு துவம்சம் பண்ணிடலாம் இந்த ஈஸியாக நாலு பார்த்துட்டு. ஹோம் மேட்சும் மஸ்ட் வின். யா. வின் பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட பிளே ஆஃப் சான்சஸ் இருக்கு. யா. சீரியஸ்லி இந்த 4 ஹோம் மேட்ச் ஜெயிச்சுட்டு முடிஞ்சால் இன்னொரு மேட்ச் ஜெயிச்சு நம்ம கொஞ்சம் டாப் போகிறதா வேணாமான்னு அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த 4 மேட்ச் ஜெயிப்போம். அதுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் தான், அக்கீல் ஆடுங்க, இந்த பிளேயிங் லெவனை மாற்றாதீங்க. முடிஞ்சா கார்த்திக் சர்மாவை உள்ளே கார்த்திக் சர்மாவை ட்ராப் பண்ணிவிட்டு உருவில்ல உள்ளே கொண்டு வாங்க. உருவில் இஸ் அ பெட்டர் ஃபினிஷர் தன் கார்த்திக் சர்மா. எஸ் எஸ் ஐ ஆமாம். அக்ரி. ஏன்னா உருவில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் போன சீசனில் எப்படி அடிச்சாருன்ட்டு. கார்த்திக் சர்மா இன்னும் அந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ்ட் பிளேயர் கிடையாது. ஒரு 2 சிக்ஸ் அடிச்சா பிகாஸ் தாண்டினாரா?
உர்வில்க்கு வந்துட்டு லாஸ்ட் சீசன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு. ஆ லாஸ்ட் சீசன்ல நல்லா தான் நம்பர் 4ல வர வந்து ஒரு 30 ரன் அடிச்சுட்டு போவாரு. நான் யா பாத்துருக்கேன் 2 மேட்ச். சோ அது இருந்தா போதும், ஒரு 30 ரன்ஸ் இருந்தா ஓகே தான். இப்ப தோனி வந்துட்டாருன்னா நம்மளுக்கு பேச்சே இல்லைங்க. இறக்கி விடுங்க. தோனி ஆமா. வந்து எனி டைம் ஹீஸ் அ பெட்டர் ஃபினிஷர். வந்து ஒரு 4 பால் எஸ். 4 பால் ஆடிட்டு 12 ரன் அடிச்சுட்டு போய்க்கிட்டே இருப்பாரு. போதும். அவ்வளவுதான். எங்களுக்கு அவ்வளவுதான் வேணும். ஒரு ஃபினிஷர் கிட்ட இருந்து அவ்வளவுதான் வேணும். அன்னைக்கு அந்த கடைசி ஓவரில் நம்மளுக்கு எவ்வளவு தேவை? 16 ரன் தேவை. 16 ரன் கூட ம். அடிக்க முடியாத ஒரு டீமால. ஈஸியா அடிக்கலாம். பட் மிஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. நல்லா போயிட்டு இருந்தாங்க எங்க 11 ஓவர்ஸ்ல 120. ஸோ ரிமைனிங் 9 ஓவர்ஸ்ல ஒரு ஒரு 80 ரன்ஸ் நம்மளால அடிக்க முடியாதா? 8 ரன்ஸ் ஈஸியா 8 ரன்ஸ் அண்ட் ஓவர். நீங்க ரன்னா பால் ஆடி இருந்தா கூட கடைசியில போய் கொஞ்சம் அடிச்சிருக்கலாம். ரன்னா பால் கடைசி ஒரு 10 ரன் அந்த மாதிரி கூட இருந்திருக்கும். அது முடிச்சிருக்கலாம். தெரியல, ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியலன்னு தெரியல. அந்த பாயிண்ட் நான் வந்துட்டு பேசணும் கொஞ்சம். அந்த மேட்ச் வந்துட்டு பிரெவிஸ் வந்துட்டு கொஞ்சம் சொதப்பிட்டாரு. அவுட் பட் பிரெவிஸ் ஆனா இருந்திருந்தாருன்னா. பிரவிஸ் வந்து மும்பையில் ஆடும்போது ஒரு கிளிம்ஸ் காமிச்சார். எனக்கு தெரிஞ்சு எனக்கு பிரவிஸ் ஆடும்போது நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். அவரோட அந்த நோ லுக் ஷாட்லாம் அடிப்பார்ல, அந்த அந்த சிக்ஸ் எல்லாம் வந்து நான் ரொம்ப ம். அட்மையர் பண்ணுவேன். நல்லா ஆனார் மும்பையோடையும். ஐ திங்க் ஹீஸ் பேக். கொஞ்சம் ரஸ்டியாக தான் இருந்தார் அந்த இன்ஜுரினால. பட் பட் இல்ல இல்ல, அடிக்கவும் செய்யணும். பட் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாங்க அந்த மிடில் ஆர்டர்ல. யா யா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு தெரிஞ்சு பிரவிஸ்லாம் வந்து ஒன்று அடிப்பார் இல்லைனா அவுட் ஆயிடுவார். ஸோ நீங்கள் அவர்கிட்ட இருந்து அவ்வளோலாம் எதிர்பார்க்க முடியாது. சர்ஃபராஸ் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக ஆடி இருக்கலாம். எனக்கு மேட்ச் ஷாட் ஆடினது இன்னும் என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியல. பட் எனிவே மேத்யூ ஷாட் வந்து கொஞ்சம் பால் ஹி ஹாஸ் நிறைய இது சாப்பிட்டாரு. பண்ணிட்டாரு, முழுகிட்டாரு தான். பட் எனிவே இந்த செகண்ட் ஹாஃபோட அந்த ஸ்லைடில் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் மஸ்ட் வின். ரொம்ப ஹை ஸ்டேக்ஸ் கேம் எல்லாமே. கொஞ்சம் ஜெயிச்சோன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம இன்னும் 7-5 ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் ஃபார் ஃபார் ஆமா. குவாலிஃபைங். பட் லுக்கிங் ஆன் த கரெக்ட். அப்கமிங் மேட்சஸ் கொஞ்சம் கொஞ்சம் சென்னைக்கு சாதகமாக தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இது எப்படி போகுதுன்ட்டு. செகண்ட் ஹாஃப் போகும்போது நம்ம திருப்பி வந்து ரிவ்யூ பண்ணலாம். அடுத்தது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அகிலும் 100ம் போட்டால் எப்படி இருக்குது, அகில் சாரி 100 மட்டும் போட்டால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ஸ்லைடில் பார்ப்பீங்க நீங்கள். ஸோ பேசிக்லி 100 வந்து தனியாக ஒரு லோன் ஸ்பின்னராக போட்டாருன்னா சரியாக போட மாட்டாரு. அதே ஒரு இன்னொரு ஸ்பின்னர் இருந்தாருன்னா, ஒரு அட்டாக்கிங் ஸ்பின்னர் சாரி ஒரு டிஃபென்சிவ் ஸ்பின்னர் இருந்தாருன்னா டேண்டமில் போய் போடுறாரு நல்லா. ஸோ அதை எப்படி கரெக்ட். பார்க்குறீங்க? கரெக்ட். எப்படி சொல்றீங்கன்னா, ஒரு ஒரு ஹீரோவுக்கு ஒரு நல்ல டைரக்டர் இருந்தாதான் மேட்ச் அந்த படம் வந்து ஹிட் ஆகணும், அந்த மாதிரி சொல்றீங்க நீங்க. 100 அந்த மட்டும் மாதிரியும் தனியா, ஃபார் அந்த மாதிரியும் எக்ஸாம்பிள் ஒரு சொல்லலாம். ஒரு டைரக்டர் மட்டும் ஹீரோ தனியாவே நல்ல ஹீரோ இல்லாம இது பண்ணாருன்னா படம் ஃபிளாப் ஆகுற மாதிரி மேட்சும் தோத்துடுறாங்க. அதே மாதிரிதான். சோ 100க்கு வந்துட்டு அகீல் வந்தா ஆமாம். கொஞ்சம் அவருக்கு நல்லா ஒரு பூஸ்ட் தர மாதிரி இருக்கு. ஒரு ஹீரோ டேரக்டர்னு கூட சொல்ல மாட்டான். ஒரு ஹீரோவும் சைட் கிக்கும் இருப்பாங்கல்ல. ஒரு நல்ல சைட் கிக் இருந்தாருன்னா ஹீரோ கொஞ்சம் எலிவேட் ஆகி தெரிவார்ல. ஸோ அந்த மாதிரி தான். பிகாஸ் எஸ். 100 வந்து அட்டாக்கிங் ஸ்பின்னர். நீங்கள் ஒரு டிஃபென்சிவ் ஸ்பின்னர் இல்லாமல் 100 தனியாக ஆட முடியாது. கரெக்ட். கரெக்ட். ஆமாம். இது வந்து ஒரு 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 பெரிய ஃப்ரான்ச்சைஸ், ஒரு சிஎஸ்கே மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸ். எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருப்பாங்க, எவ்வளோ அனலிஸ்ட் இருப்பாங்க, எவ்வளோ எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு இந்த பேசிக் விஷயம் கூட புரியாதான்னு தான் எனக்கு ஒரு சின்ன கேள்வி, சின்ன வருத்தம் ஆக்சுவலி. அப்படி என்ன ஒரு இல்லைங்க, நான் சொல்றேன், ஜடேஜாவை நீங்க வந்துட்டு யூ ஹேவ் ஸ்வாப்டு ஃபார் சஞ்சு சாம்சன். ஓகே, அந்த ஜட்டு பிளேஸ் வந்து நீங்க ஃபில் பண்றதுக்கு 100 தானே நீங்க எடுத்தீங்க ஆப்ஷன்ல. நீங்க யூஸ் பண்ணி அவங்கள எல்லா பிரசாந்த் மேட்ச்லயும் ஏன் வீர் யூஸ் பண்ண 100 மாட்டீங்க அவரை? எடுக்கல, பிரசாந்த் வீர் எடுத்தாங்க. இல்ல, ஆக்சுவலா வந்துட்டு 100 தான் வந்துட்டு இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்மா சொன்னாங்க. நம்பர் 7 நம்பர் 8ல ஒரு ஸ்பின்னரு, ஒரு ம், மீன்ஸ் ஈஸ் அ பவுலிங் ஆல்ரவுண்டர் தான், நாட் அ பேட்டிங் ஆல்ரவுண்டர். ஒரு ம். சம் ரன்ஸும் அடிப்பாரு. See, பட் 100 வந்து சிஎஸ்கேன்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா 2 ஸ்பின்னர் இல்லைன்னா 3 ஸ்பின்னர் இல்லாம மேட்ச்க்கே போக மாட்டாங்கல்ல. ஆமா, அஸ்வின் ஜடேஜானால தான் நம்ம ஸோ அந்த கப்ல நிறைய பழைய கப். இதையே வச்சுட்டு போயிருக்கலாம்ல ஸ்டார்டிங் 7 மேட்சஸ்லயுமே. யா அது கேப்டன்சியும் இருக்குல்ல. நம்ம புது கேப்டன் வந்திருக்காரு. அந்த அவரோட கேப்டன்சி ஸ்டைல் எப்படின்னா ஸ்பின்னர்ஸ் அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம 2 சீசனாக பேசிட்டு இருக்கோம். போன சீசனும் சரி, அதுக்கு முன்னாடி சீசனும் சரி. ஸ்பின்னர்ஸ் 12 ஓவர் போடணும்னு சொல்லிட்டு ஒரு சீசன் இறங்குனாங்க. 12 ஓவர் போடல. லாஸ்ட் சீசன் தான் நினைக்கிறேன். கரெக்ட். அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் மேலே அவருக்கு அவ்வளோ ட்ரஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் லாஸ்ட் மேட்ச் காமிச்சாங்க பாருங்க, 2 பேரும் வச்சு செஞ்சுட்டாங்க. ம். அந்த இதுதான். ஆனா அக்கீலும். லாஸ்ட் மேட்ச்ல ஒரு ருத்ராஜ் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணாரு. ஐ திங்க் சிக்ஸ்த் செவன்த் 6 ஓவர்ஸ்ல 30 for 3 பவர் பிளேல ரொம்ப பிரேக் டவுன் ஆயிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். நெக்ஸ்ட்டும் பேஸ் பவுலரே கொண்டு வந்தாங்க. ஆமாம், அது அங்க ஒரு வந்துட்டு முகேஷ் சௌத்ரி வந்துட்டு ஒரு 13 ரன்ஸ் 16 ரன்ஸ் அடி வாங்குறாரு. ஏன் அந்த ஓவர் ஒரு ஸ்பின்னர் கொண்டு வந்திருக்கலாம்ல?
அது வந்து பேசிக் ஆமா. திங்கிங்க. 100 தான் போட்டிருக்கணும் அந்த ஓவர். அது ஏன் ம். மாத்தி போட்டாங்கன்னு தெரியல. மேபி 100ஓட கோட்டாவை முடிச்சிடலாம். ஒரு ரிதம்ல இருக்காரு, போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பட் ஓகே, பட் அதெல்லாம் நம்ம இந்த குறை சொல்ல இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வந்துட்டு முகேஷ் சௌத்ரிக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். முடியாது. அவங்க மதர் லாஸ்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஹீ கேம் டு பிளே. பரவாயில்ல, ஒரு டீமுக்கு வந்துட்டு ஒரு அந்த குட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வந்து அவர் வந்து காமிச்சதுனால சீரியஸ்லி ஹேட்ஸ் ஆஃப். விக்கெட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பிஹாஃப் ஆஃப்ல ஒரு சல்யூட் போட்டுக்கலாம். யா, ஹேட்ஸ் ஆஃப் டு முகேஷ் சௌத்ரி. இட்ஸ் ஹார்ட் ஆன் ஹிம். ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான். அந்த டைம்லயும் வந்து ஒரு மேட்ச் ஆடி டிகாக்கோட விக்கெட் எடுத்தது, அந்த பவுலிங் போட்டது. எஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி கிடையாது அதெல்லாம். யா, Yeah. ஹேட்ஸ் ஆஃப் டு சிஎஸ்கே பிளேயர் முகேஷ் சௌத்ரி. மூவிங் ஃபார்வர்ட், இப்போ Yeah. சிஎஸ்கேல இன்னொரு பிக் ஹோல் இருக்கு. சிஎஸ்கே இஸ் நாட் பர்ஃபெக்ட் நவ். நம்ம சொல்கிறோம் மொமெண்டம் இருக்குன்னு சொல்கிறோம், பட் ஸ்டில் நிறைய கேப்டன்சி எரர்ஸ், நிறைய ஸ்ட்ராட்டஜிக் எரர்ஸ். பிரசாந்த் வீர் வந்திருந்தாங்கன்னா மேட்ச் தோத்துருப்போம். அந்த மாதிரி சில விஷயம்லாம் இருக்கு. பேட்டிங் எப்படி இருக்கு? ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா பேட்டிங் எப்படி இருக்கு? பேட்டிங் வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்னு நான் சொல்ல மாட்டேன். பேட்டிங் சஞ்சு சாம்சன் மட்டும்தான் அடிக்கிறாரு. வேற யாருமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆஃப் செஞ்சுரி போடல. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் ஜேமியோ வாட்டன் கூட இல்ல, சுத்தி நம்மளுக்கு அடிச்சாருன்னு பேட்டிங் நினைக்கிறேன். ஸ்ட்ராங்கா இருந்தது. யாருனாலும் தெரியுமா? ஆயுஷ் மாத்ரேன்னு ஒருத்தர்னால. இப்போ ஆயுஷ் எஸ். மாத்ரே கிடையாது. எஸ். ஆமா. ஆமா, இப்போ ஆயுஷ் சார். மாத்ரே கிடையாது. இப்போ டீமே வந்து ஒருத்தரை நம்பி தான் இருக்கு. சேட்டாவை நம்பி தான் இருக்கு. சேட்டா அடிச்சாதான் மேட்ச் அப்படின்னு இருக்கு. நீங்க போன மேட்ச் கூட பார்த்துருப்பீங்க. சேட்டா ஒரு பக்கத்துல வேற லீக்ல ஆடிட்டு இருக்காரு. அவர் பாட்டு வராரு, எங்க ரெஸ்பான்சிபிளா ஆகணுமோ அங்க ரெஸ்பான்சிபிளா ஆறாரு. எங்க லூஸ் பால் ஷார்ட்ஸ் அடிக்கணுமோ அங்க அடிக்கிறாரு. லூஸ் பால்ஸ் பார்த்தா பழகுறாரு. அந்த மிட் விக்கெட் மேல அடிக்கிறாரு பாருங்க, அந்த சிக்ஸ் எல்லாம். அதெல்லாம் வந்து வேற கரெக்டா லெவல்ல அடிக்கிறாரு. இருக்கு. ஸோ அவர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. நான் ஜிங்ஸ் பண்ண விரும்பல. பட் அதே டைம்ல மற்ற பேட்ஸ்மேன்லாம் கொஞ்சம் ஹேஸ் டு ரைஸ் டு த ஒகேஷன். இன்னும் எனக்கு வந்துட்டு இவரு மட்டும் ருத்துராஜ் கெய்க்வாட் மட்டும் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா, அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்துட்டு ஒரு 10 ஓவர்ஸ்ல ஒரு 80ல இருந்து 90 ரன்ஸ் போஸ்ட் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ம டீம் வந்து பேட்டிங்ல பிரச்சனையே இல்லை. யா, ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபார்முக்கு வர்றது மட்டும் தான் எல்லாரும் வெயிட் பண்ணிருக்கோம். லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் அடிச்சாரு. சரி, பட் லாங் ஆஃப் கொஞ்சம் இருக்கான். இது பண்ணிட்டு லாங் ஆஃப் இருக்கான்னு தெரிஞ்சு ஏன் நீங்க தூக்கி அடிக்கணும்? நல்லா ஆடிட்டு இருந்த, நல்ல டச்ல இருக்க. அப்படியா, ருத்ராஜ் இஸ் கிரேட் கிரேட் பிளேயர். வி ஆல் நோ. ஜஸ்ட் ஹேஸ் டு கம் டு த ஃபார்ம். கண்டிப்பா வந்துருவாருன்னு நினைக்கிறேன். அடுத்த 7 மேட்ச் ருத்து அடிச்சே ஆகணும். பிரெவில்ஸும் கொஞ்சம் வந்துட்டாரு, அவரும் அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. நான் வந்துட்டு ருத்துராஜ் கெய்க்வாட் கிட்ட இருந்தா ஐம் எக்ஸ்பெக்டிங் ஒரு ஆஃப் செஞ்சுரி அந்த மாதிரி ரன்ஸ் எல்லாம் வேணும். அதே மாதிரி ஒரு பிரேவிஸ் கிட்டயும் ஒரு ஹாஃப் ஒரு செஞ்சுரி, ஒரு 20 பால் 40, அவ்வளவுதான் ருத்து கிட்ட இருந்து நாங்க அந்த மாதிரி இருந்தா கூட ஓகே தான். ஒரு கிளீன். ருத்துராஜ் வந்துட்டு மெயினா வந்துட்டு அவர் வந்து ஹிட்டிங் கிடையாது. இஸ் கேப்பபிள் ஆஃப் எப்படி சொல்றது, ஸ்ட்ரைக், பில்டிங் த அந்த பார்ட்னர்ஷிப். ஸ்ட்ரோக் தான் ருத்ராஜோட, அந்த ஸ்ட்ரோக் தான். ஸ்ட்ரோக் தான். யா, அவர் வந்து அந்த அந்த ஸ்ட்ரோக்கே நீ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி பேஸப் பண்ணி ஆடினாலே சஞ்சு அந்த பக்கம் கொஞ்சம் பார்த்துப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொருத்தரை பத்தி பேசியே ஆகணும். நம்ம ஆறுச்சாமி. என்னங்க ஆமா, துபே. என்னங்க பண்றாரு ஆறுச்சாமி? இவர் வந்துட்டு நல்லா அடிக்கிறாரு. திடீர் ஒரு சிக்ஸ் வந்து அடிச்சிடறாரு எல்லா மேட்ச்லயும். பட் வந்துட்டு எண்ட் பண்ணி வைக்கணும். எப்படி இந்தியன் டீமுக்கு வந்துட்டு ஃபைனல்ஸ்ல வந்துட்டு ஒரு ஒரு கேமியோ கொடுத்தாரோ, அதே மாதிரி சிஎஸ்கே எல்லா மேட்ச்லயும் ஒரு கேமியோ கொடுக்கணும்னு அதுவும் இல்லாம நம்ம நான் ஆளுங்க எக்ஸ்பெக்டிங். சேசிங் சரியா பண்ண மாட்டாங்க. எல்லாரும் பார்த்துருப்பாங்க நேரம், இவங்களை ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட விட்டா அடிச்சிடுறாங்க, நம்ம வந்து இவங்களை சேஸ் பண்ண விடுவோம் அப்படின்னு பார்த்துருக்காங்க. சேசிங்னா சஞ்சு அடிக்கணும், என்ன ருத்து அடிக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க 2 பேர்கிட்ட தான் இருக்கு. தூபே வந்து சேஸ்ல அவ்வளோ தெரில, எனக்கு ரொம்ப நர்வஸாக தான் இருந்தார். 2 சேஸ் நம்ம தோத்ததுலையும் சரி. இல்ல, எஸ்ஆர்எச் மேட்ச்ல கூட அவர் வந்துட்டு ஒரு யார்கர்ல டிஸ்மிஸ் ஆனாரு. ஆனா அவர் அவுட் ஆகாம இருந்திருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு ஐ ஹோப்ஃபுல்லி கொஞ்சம் நம்ம க்ளோஸாக போயிருக்கலாம். ஜெயிக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கொஞ்சம் க்ளோஸாக போயிருக்கலாம். பட் எல்லாமே இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குதான். தூபே அடிக்கணும். தூபே அடிக்கலைன்னா, தூபே தான் ஃபினிஷர்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தூபே அடிச்சே ஆகணும்ல. ஒரு மேட்சும் ஆமா. அடிக்கல அவரு. ஸோ அந்த ஒரு ஹோல்லையும் ஃபில் பண்ணோம். ஹோப்ஃபுல்லி தோனி வந்துருவாரு. தோனியும் கொஞ்சம் தூபே we are waiting for a century. யா, அதுவும் சேப்பாக்கில் எஸ்ஆர்ஹெச்சோட மோஸ்ட்லி ஆடுவாருன்னு தான் சொல்கிறாங்க. சாரி, ஜிடியோட. ஜிடி, எம்ஐ அப்கமிங் மேட்சஸ்லாம் வருது. ஸோ ஐ திங்க் அவர் வந்து ஒரு 5 பால்ல ஒரு 20 ரன் கொடுத்துட்டு போயிடுவாரு. அவர் மேட்ச்ல இருந்தாலே, அந்த அவர் டிஃபரன்ஸ் அந்த தான் வந்து அந்த வின் கிரவுண்ட்ல பண்ணுவாங்க. இருந்தாலே போதும் எங்களுக்கு, வேற எதுவும் வேணாம். அவரோட அந்த இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். Some miracle will happen. ஆமா, பசங்களுக்குலாம் ஸ்பார்க், ஒரு சின்ன ஸ்பார்க் இருக்கும். ஓகே, தோனி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பார்க்குக்கு தான் நாங்கள் வெயிட் பண்றோம். ஸோ தோனி உள்ள அந்த வந்துருவாரு. ஒரு ஒரு பயமே வரும் அதர் டீம்ஸ்க்கு. ஐயோ தோனி இறங்குறாரு, மீன்ஸ் அவர் அடிக்கிறாரோ அடிக்கலையோ, பட் அந்த மத்த டீமுக்குலாம் வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு கட்ஸ் வந்துடும், ஒரு பயம் அப்படியே
ஏதோ இந்த ஓவர்ல ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிருவாங்க. யா பிகாஸ் ஐ saw that in ரீசெண்டா லாஸ்ட் 2 இயர்ஸ் நான் பார்த்திருக்கேன். ஒரு ஒரு 2 3 மேட்ச் போனதுல ஒரே ஒரு பால் தான் இறங்கினாரு, அந்த பால் 4 அடிச்சிடுறாரு. அவ்வளவுதான், எங்களுக்கு அவ்வளவுதாங்க வேணும். ஆமா ஆமா. லாஸ்ட் அது ஓவர் அந்த வந்து ஒரு 2 3 4 அடிச்சா அதுவே வந்து எங்களுக்கு ஒரு பூஸ்ட் தான். அவ்வளவுதான். நம்ம டீம்ல இப்ப யாரும் அந்த மாதிரி அடிக்க மாட்டாங்க. தோனி உள்ள வந்தா அதை பண்ணுவாரு. ஸோ we'll have to wait and see. ஸோ யா 7 more matches to go. நம்ம பேசின மாதிரி இந்த இந்த வீடியோட தம்ப்நெயிலே வந்து இன்டர்வல் பிளாக்னு தான் நினைக்கிறேன். யா இன்டர்வல் பிளாக் ஆஃப் சிஎஸ்கே. யா பாப்போம் செகண்ட் சீசன். ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி திருப்பியும் நம்ம வந்து ரிவ்யூ போடுவோம். கிளைமாக்ஸ் போனா படம் அது வரைக்கும் நல்லா இருந்துச்சுன்னா மிட் கிளைமாக்ஸ் மிட் மிட் ஆஃப் செகண்ட் ஆஃப் கூட போறதுக்கு மீன்ஸ் சிஎஸ்கே பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா படம் படம் hopefully we எப்படி can. போகுதுன்னு பார்ப்போம். படத்தை பொறுத்து நம்ம ரிவ்யூ போடுவோம். படம் ரொம்ப மொக்கையா இருந்துச்சுன்னா பேசுறது வேஸ்ட். So, I have one more question, Gautam. So, இப்ப okay, we have discussed about CSK. ஒரு லாஸ்ட் செக்மெண்டா ஒண்ணு பாத்துக்கலாம் சின்னதா. ரிமைனிங் டீம்ஸ்லாம் இருக்குல்ல, ரிமைனிங் ரிமைனிங் டீம்ஸ்ல டாப் 4ல இருக்காங்களே, இப்ப இப்ப ராஜஸ்தான், ஆர்சிபி, பஞ்சாப். ஸோ இந்த 3 டீமுமே லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் பேக், அதுக்கு முன்னாடி ஐபிஎல் எல்லாம் பாத்தீங்கன்னா தேல் பி இன் அண்டர் லெஸ் தென் 5 தான் இருப்பாங்க டேபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா. சி இதுக்கு எல்லாமே ஒரே ரீசன் தான், ஒரு சின்ன ரீசன் தான். நீங்க ஆக்ஷன்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்க, ஆக்ஷன்ல எப்படி டீம் எடுக்கிறீங்க, இதுல தான் இருக்கு. எஸ் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல சொதப்புனாங்க, அதுக்கப்புறம் அங்க இருந்து அவங்க அடி வாங்குறாங்க தான். சொதப்புனாங்க இந்த சென்ஸ் பேலன்ஸ்டு டீமா எடுக்கல. கோலி எடுத்தாங்க, கெயில் எடுத்தாங்க, டிவிலியர்ஸ், அந்த மாதிரி நிறைய ஸ்டார்ஸை நம்பி போனாங்க. ஒரு பேலன்ஸே இல்லாமல் இருந்தது டீம். ஸோ தேவர் ஸ்ட்ரகிளிங். பட் இப்போ ரீசெண்டாக 2 இயர்ஸ் முன்னாடி நடந்த ஆப்ஷனில் தி பிக் த ரைட் டீம். பேக்கப்ஸு அப்புறம் அந்த கரெக்ட் பேலன்ஸு எல்லாமே கரெக்டாக எடுத்தாங்க. அந்த ஃப்ளைங். அதுவும் பஞ்சாப் அண்ட் ஆர்சிபி லைக் டாப் ஐயோ. நாச் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க டைம்ல ஒரு மேட்ச் முடிஞ்சது இப்போதான், பஞ்சாப் vs டெல்லி. நம்ம ரோல்ஸ் ராயல்ஸ் ராகுல் இருக்கார்ல, கிளாசி ராகுல், ம். அவர் வந்து ம். 150 ரன் அடிச்சாரு. டெல்லி வந்து 264 அடிச்சாங்க. பஞ்சாப் அசால்ட்டா சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. டூ சிக்ஸ்டி அதுதான் ஃபோர் how they are மீன்ஸ் 264லாம் ஒரு எப்படி சொல்றது ஆ அன்சேசபிள் டார்கெட், ரைட்? ஸோ வந்து நம்பவே எப்படி முடியல. மீன்ஸ் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ்லாம் அங்கே இல்லையே. மீன்ஸ் தே ஆர் அன்கேப்டு பிளேயர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க பஞ்சாப்ல. பட் அவங்க வந்துட்டு எப்படி வந்துட்டு அந்த இன்டென்ட் கொடுக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. நம்ம டீம்ல அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, பிரசாந்த் வீர் இவங்கலாம் இருக்காங்க. ஸோ வந்துட்டு என்னன்னு எனக்கு எங்க மிஸ் ஆகுதுன்னு எனக்கு ஒரு புரியல டீம் எனக்கு. அட்மாஸ்பியரும் இருக்கு. பஞ்சாப் வந்து யங்ஸ்டர்ஸ் மட்டுமே வச்சு லாஸ்ட் இயர் ஃபைனல் போனாங்க. யாரு, பிரியங்க் ம். பண்டியா, பிரப்ஷிம் ரன், நேஹல் வதேரா, எஸ். சஷாங்க் சிங், அப்புறம் அசுதோஷும் முன்னாடி அசுதோஷ் சர்மா. அவனும் ம். ஆடிட்டு இருந்தாலும் முன்னாடி. ஸோ அவங்க யங்ஸ்டர்ஸ் மட்டுமே வச்சு ஃபைனல்ஸ் போனாங்க. இப்பயும் அவங்க தான் இன்னைக்கு இன்னைக்கு மேட்ச்லயும் பிரப்சிம்ரனும் பிரியான்ஷும் 6 ஓவரில் 112 ஃபார் நோ லாஸ். அதான். 6 ஓவர்ஸில் பவர் பிளேல அங்கேயே மேட்சை முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ரன் ரேட் அதுக்கப்புறம் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் உங்களுக்கு இது பண்ணிடுவாரு, அவ்வளவுதான். சார் வந்தாரு, அவரோட ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடிட்டு போயிட்டே இருக்காரு, மேட்ச் முடிச்சுட்டு போயிட்டே இருந்தாரு. அவ்வளவுதான். ஸோ இந்த 1 ஓவர் கேப்டன்சி ஒரு ஸ்பேர்ல வின் பண்ணாங்க, ரைட்? எனக்கு சாரி தெரிஞ்சு 7 பால் ஸ்பேர் இருக்கும்போது எஸ். 264லாம் 7 பால் ஸ்பேர்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் கிவ் இட் டு ரிக்கி பாண்டிங் அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர். அவங்களோட அந்த மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி இருக்கணும். மேனேஜ்மெண்ட் எந்த டீம் ஆடணும், எந்த 11 ஆடணும், கண்டிஷன்ஸில் எந்த 11 வச்சு விளாடணும், எப்படி மேட்ச் அப்ஸ் எதிர்பார்க்கணும், அதெல்லாம் யோசிக்காம சும்மா 43 கோடி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆடுறதுல பாயிண்டே இல்லை. எனக்கு தெரியல எப்படி போக ஒரு போகுதுன்னு. டிபார்ட்மெண்ட் தப்பு பண்ணா அதர் டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு அதை எப்படி டேக்கிள் பண்ணி வின் பண்ணணும், அந்த ட்ரிக்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியுது. எங்கேயா பட் மிஸ் நம்ம பண்ணா இதுல அதை வந்துட்டு எப்படி அது இல்ல. பிடிக்கணும். ஆமா கரெக்ட், அதை பிடிச்சிடுறாங்க. இப்போ 264 கொடுத்துட்டாங்க. பவுலிங் வந்து இன்னைக்கு மோசமாக தான் போட்டாங்க. பட் பால் வாஸ் கமிங் டு த பேட் நைஸ்லி. லைக் இட் வாஸ் அ ப்ராப்பர் பெல்டர், பாட்டா விக்கெட். ராகுல்லாம் வந்து அவரோட அந்த க்ளீன் ஷாட்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. 12லையோ 51லையோ ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணார் சஷாங்க். அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, கேட்ச் ட்ராப் பண்ணிட்டே இருக்காரு. பட் 2 ஓகே. catches drop. ஆமாம். ஸோ யா நாளைக்கு குஜராத் டைட்டன்ஸோட சென்னை எப்படி போகிறாங்கன்னு பார்ப்போம். இதே பிளேயிங் லெவனோட போனாங்கன்னா இன்ஸ்டா ஸ்டோரி வராது, இல்லைன்னா போட வேண்டியது இருக்கும், பார்த்துக்கோங்க. ஒரு எப்படின்னா ஒரு தமிழ்நாடு பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிற டீம் இந்த பக்கம் வந்துட்டு சிஎஸ்கேன்ற அந்த ஒரு ப்ரைடு ஆமாம், எப்படி சாய் இருக்குன்னு சுதர்ஷன் தெரியல. வேற லாஸ்ட் மேட்ச் செஞ்சுரி அடிச்சிருக்காரு, நம்ம தமிழ்நாடு பிளேயர். ஸோ ஆனால் இப்போ குஜராத் தோத்துட்டாங்க. அவர் செஞ்சுரி அடித்தும் தோத்துட்டாங்க. ஆர்சிபிலாம் வந்து ஸ்டாப்பே பண்ண முடியாதுங்க எனக்கு தெரிஞ்சு.
ஆர்சிபி பஞ்சாப்லாம். நம்ம நாக் சின்ன அவுட் பையன் மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்காருங்க அவரு. நம்ம என்னத்த சொல்றதுன்னு தெரியல. அவருக்கு வந்துட்டு வயசு 36 வயசு தானே தெரியல எனக்கு தெரிஞ்சு. அந்த சின்ன பையன் என்ன இப்பதான் பண்றதுன்னு 25 to தெரியலங்க 30 எனக்கு. இருக்காருன்னு தெரியல. ஒன்றும் பண்ண முடியாது. பட் பார்ப்போம், நம்ம ஃபர்ஸ்ட் அந்த கிளைமாக்ஸ் ஸ்டேஜுக்கு போவோம், அப்புறம் அவங்கள எப்படி அடிக்கிறது அப்படின்னு யோசிப்போம். அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். இந்த செகண்ட் ஹாஃப் எப்படி போகுதுன்னு நீங்களே எங்க கூட சேர்ந்து பாருங்க. அன்டில் தென், மீட் யூ சூன்.